அது இந்த யூடியூப் காரங்களாம் கேட்டிருக்கேன், தயவு செய்து நீங்க போடுற தம்ப்நெயில் இருக்கு தெரியுமா, அவ்வளவு அருவருப்பா இருக்கு. நடு இரவு என்னப்பா ரொம்ப அசிங்கமா வல்கரா இருக்கு, இரவு முழுவதும் அப்படிங்கிற இதெல்லாம் போடுறீங்க. நிறைய குழந்தைங்க யூடியூப்பை பாக்குறாங்க. ஸோ நீங்க தயவு செய்து நீங்க சொசைட்டில ரொம்ப பொறுப்பா இருக்கணும். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு நீங்க நியாயம் வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நியாயமான விஷயத்துல என்கிட்ட கேட்டோ அந்த பொண்ணை கேட்டோ நீங்க முறையிடலாம். இல்லைன்னா அதுக்கு தான் ஸ்டேஷன் இருக்குங்க. இப்போ உங்க கமிஷன் ஆஃபீஸ்ல என்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நிச்சயமா அங்கிருந்து எனக்கு அழைப்பு வரும். அழைப்பு வரும்போது நான் அவங்கள்ட்ட போய் பேச போறேன். ஐயா, இந்த மாதிரி அந்த பொண்ணு எனக்கு பழக்கம் தான், என் ஃப்ரெண்டு தான், அவங்களோட நான் ஏதாவது தொடர்புல இருந்தேன்னா கண்டிப்பா ஒரு பாலியல் ரீதியாவோ ஒரு லவ் ரீதியாவோ உடல் ரீதியாவோ இப்படி ஒரு பொண்ணுட்ட 11 வருஷம் ஒருத்தர் தொடர்புல இருந்தா ஒரு சேட் பண்ணியிருக்க மாட்டேனா, ஹாய் ஹலோ பொண்டாட்டி எப்படிமா இருக்க, லவ் யூமா, குட்டிமா, பட்டுமா, ஏதாவது ஒரு மெசேஜாக அனுப்பியிருப்பேன். என் மொபைல் ஹிஸ்ட்ரியை தேடி போட்டால் அதில் எவிடன்ஸ் கிடைக்கும். இல்லை அவங்க மொபைலை வாங்கினா அதற்கான எவிடன்ஸ் கிடைக்கும். ஒரு வீடியோ கால் பண்ணி பேசியிருக்க மாட்டேனா, ஒரு மாதிரி நியூடா, அதுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூடவா உங்களால் எடுத்து வச்சிருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி உண்மையிலே தப்பு இருந்தால் இவங்களால ஆதாரம் இருக்கும். எந்த ஆதாரம் இல்லாமல் முழுக்க இது பப்ளிசிட்டிக்காக பண்ணக்கூடிய ஒரு ஃபைட் மட்டும்தான்.